ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜே பசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது விஜய்க்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது என்று சபாநாயகர் அப்பாவு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கீங்க என்று கேள்வி எழுப்பியதற்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில்: அண்ணே, அப்பாவு அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னாங்க, மோசக்காரன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே அப்பாவு இன்னைக்கு இந்த பக்கம் நடித்து வந்து ஸ்பீக்கராக உட்காந்துருக்காரு. இந்தியாவிலே ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாங்கன்னா முதல்ல அப்பாவு தான் இருப்பார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு தான் பேசுகிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் எழுந்திருக்கு முன்பாக அப்பாவு அவர்கள் பதறி போய் 4 பேரையும் பேச விடாமல் இருக்கிறாரு. இவர் அரசியல் பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. இன்றைக்கி அவருடைய சொந்த ஊரில் போய் பாருங்கள், எவ்வளவு அட்டுழியம் பண்ணியிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுத்தாங்க ஆரம்பித்தாங்கன்னா பிஜேபி டீம் முதல்ல இந்த கருத்துலேருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு சொந்தமாக வாய் இருக்குது, தொண்டை இருக்குது, நாக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி வாடகைக்கு வாயை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவு அவர்கள் இந்த விஜய் போபியா, இந்த பிஜேபி போபியா, இந்த போபியாவிலிருந்து வெளியே வந்து அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.